பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி. முத்தழகு, முத்தழகு, வீட்டில் இருக்கியா பிள்ளை? வாங்க மருதானிக்கா, உள்ள வாங்க. ஏன் பிள்ளை, நான் 2-3 முறை வந்து பார்த்தேன், வீடு பூட்டி இருந்துச்சு. எங்க பிள்ளை போன? அக்கா, நான் இங்கே தான் சந்தைக்கு போயிருந்தேன். ஆமாம், நான் போயே 1/2 மணி நேரம் தான் இருக்கும். இதோ இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்குள்ளே 2-3 முறை வந்து பார்த்ததா சொல்கிறீங்க. ஏங்கா, எதுவும் முக்கியமான விஷயமா? அட ஆமாம் முத்தழகு, உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல. ஒரு விஷயம் கேள்விப்பட்டா உடனே யாருக்கிட்டையாவது சொல்லிடணும், இல்லைனா எனக்கு தலையே வெடிச்சிடும். புரியுதுக்கா, புரியுது. சரி சரி, விஷயத்த சொல்லுங்க, உங்க தலை வெடிக்கிறதுக்குள்ள. முத்தழகு, பாத்தியா, கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அட சும்மா சொன்னேங்க்கா, விஷயத்த சொல்லுங்க. நம்ம பக்கத்து தெரு ராணி இருக்கால்ல? ஆமாம், ராணிக்கா. இப்போ அவங்களுக்கு என்ன? முதல்ல ஆடு வளர்த்தா, அப்புறம் மாடு வாங்கி வளர்த்தா, அப்புறம் கொஞ்ச நாள்ல கோழி, வாத்து, மீனுன்னு இப்படி எல்லாத்தையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டா. ஆமாம், தெரிஞ்ச விஷயம் தானேக்கா. அவங்க ஒருங்கிணைந்த பண்ணையும் பண்ணுறாங்க, அது நல்ல விஷயம் தானே. இதில் என்ன இருக்கு? நீ வேற முத்தழகு, ஏதாவது உன்னை வளர்த்தோமா கண்ணும் கருத்தமா பார்த்தோமான்னு இல்லாம எதுக்கு எல்லாத்தையும் வளர்க்கணும்? இப்ப அவஸ்தைப்பட்டு நிக்கணும் சொல்லு. ஏங்கா, என்ன ஆச்சு? அதுவா முத்தழகு, பண்ணையில் இருக்கிற எல்லா கால்நடைகளுக்கும் நோய் தொற்று வந்துடுச்சான். அச்சுச்சோ, என்னக்கா சொல்றீங்க? அட ஆமா முத்தழகு, ராணி இதை நினைச்சி சோகமா இருந்துச்சு. அவங்க வீட்டுக்காரர் தான், விடு ராணி பார்த்துக்கலாம், அதான் காப்பீடு போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி அவளை தேத்திக்கிட்டு இருந்தாராம். ஓ பரவாயில்லையே, புத்திசாலித்தனமாக தான் காப்பீடு போட்டு வச்சிருந்துருக்குறாங்க. ஏன் முத்தழகு, அப்படின்னா என்ன? அப்படி காப்பீடு போடுறதுனால என்ன ஆக போகுது? அக்கா, கால்நடைகளுக்கு காப்பீடு போடுறதுனால பல நன்மைகள் இருக்கு. நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஆமா முத்தழகு, எனக்கும் கொஞ்சம் சொல்லேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா இதை கேளுங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடைகளுக்கான காப்பீடு குறித்து மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் பி. திலகர் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்போம். கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள் இந்தியாவின் கிராமப்புற பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. ஊட்டச்சத்தான உணவு உற்பத்தி, நிலையான பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, நீடித்த சூழல் பாதுகாப்பு என பல தளங்களில் கால்நடை வளர்ப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியா தான் உலகளவில் மிக அதிக மாட்டினங்களின் எண்ணிக்கையோடு சர்வதேச அளவில் பால் உற்பத்தியில் முதலிடத்தை பல்லாண்டுகளாக தக்க வைத்து கொண்டுள்ளது. அதே சமயத்தில் நம் நாட்டில் பெரும்பாலும் சிறு மற்றும் குறு விவசாய பெருங்குடி மக்களே கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் காரணத்தாலும் இந்திய பணியாளர்களிடையே காப்பீடு பற்றிய போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. கால்நடைகளுக்கு காப்பீடு செய்ய பெரும்பாலான பணியாளர்கள் முன்வராத நம் தேசத்தில் இயற்கை சீற்றங்களால் ஏராளமான கால்நடைகள் சமீபத்திய ஆண்டுகளில் பாதிக்கப்பட்டிருப்பது கால்நடைகளுக்கான காப்பீட்டின் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. இயற்கை பேரிடர்கள், நோய் தாக்கம் மற்றும் விபத்து போன்ற எதிர்பாராத நிகழ்வுகளினால் கால்நடைகள் இறக்க நேரிடுகின்றன. இது போன்ற பல எதிர்பாராத ஆபத்தான காரணிகளுக்கு தீர்வாக கால்நடை காப்பீட்டை குறிப்பிட்டு சொல்லலாம். பருவநிலை மாற்றத்தின் பாதக விளைவுகளால் கடந்த சில ஆண்டுகளாக இயற்கையின் சீற்றத்திற்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்
பாதிக்கப்பட்டு வருகின்றன. இது போன்ற சூழலில் உற்பத்தியில் உறுதித்தன்மையற்ற கால்நடை சார்ந்த தொழில்களில் பெரும் இழப்பு ஏற்படுகிறது. மற்ற தொழில்துறைகள் போல வருவாய் இழப்பு மட்டும் இல்லாமல் முதலுக்கே மோசம் ஏற்படக்கூடிய அளவில் மழை, வெள்ளம், புயல், நோய் போன்ற பல்வேறு காரணங்களால் கால்நடைகள் இறந்துவிடும் சூழலில் வாழ்வாதாரத்தையே தொலைத்துவிட்டு நிற்கின்றனர் நம் விவசாயிகள். எனவே காப்பீடு செய்வதின் அவசியம் பற்றி தெரிந்து கொள்வதும், எப்படி காப்பீடு செய்வது, அதன் பலன்கள் என்னென்ன, காப்பீடு செய்ய யாரை அணுகுவது, காப்பீட்டு நிறுவனங்களிடம் எப்படி காப்பீட்டு தொகையை கோருவது பற்றியும் அறிந்து கொள்வோம். இயற்கை பேரிடர்கள், வெள்ளம், நோய், புயல், விபத்து போன்ற எதிர்பாராத விதமாக ஏற்படும் நிகழ்வுகளால் கால்நடைகள் இறக்க நேரிடுகின்றன. கால்நடைகளை காப்பீடு செய்திருக்கும் பட்சத்தில் இறப்பு ஏற்பட்டால் கால்நடையின் மதிப்பிற்கு ஏற்ப காப்பீட்டு தொகை காப்பீடு செய்த நிறுவனத்தினால் தர முடியும். காப்பீடு செய்யும் முறை பற்றி நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோம். மாடு, கன்று, கிடேரி, காளை, பொலிகாளை, எருமை, வெள்ளாடு, செம்மறியாடு, பன்றி என அனைத்து விதமான கால்நடைகளுக்கு காப்பீடு செய்யும் வசதி உண்டு என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கால்நடையை குறைந்தபட்சம் 1 வருடத்திற்கு நம்மால் காப்பீடு செய்ய முடியும். கால்நடைகள் பெரும்பாலும் உற்பத்திக்காகவோ அல்லது உழைப்பிற்காகவோ வளர்க்கப்படுகின்றன. எனவே அவை அதிகபட்சமாக எவ்வளவு வருடங்களுக்கு உற்பத்தி திறன் உடையதாக இருக்குமோ அத்தனை வருடங்கள் வரை நாம் காப்பீடு செய்யலாம். பொதுவாக ஒரு கறவை மாடு 7 வருடத்திற்கு கறவையில் இருக்கும் என்றால் நாம் 7 வருடம் வரை அந்த கறவை மாட்டிற்கு வருடந்தோறும் பிரீமியம் தொகை செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். கன்றுகள் 1 வருடமும் கிடேரி 2 வருடமும் நாம் இதுபோல் காப்பீடு செய்ய முடியும். வெள்ளாடுகளில் 4 மாதம் முதல் 7 வயது வரை நாம் காப்பீடு செய்து கொள்ளலாம். இந்த கால்நடைகளுக்கு ஆயுள் காப்பீடு மட்டும் அல்லாமல் நிரந்தர ஊனம் அல்லது உற்பத்தி இழப்பிற்காக காப்பீடு செய்து நாம் நமது கால்நடைகளுக்கு ஏதேனும் இழப்பு ஏற்படின் அதற்கான இழப்பீட்டை பெறலாம். காப்பீடு செய்யப்படும் கால்நடைகள் நோய் தொற்று இல்லாமலும், காயம், புண், எலும்பு முறிவு, நிரந்தர ஊனம் இல்லாமலும் ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை கால்நடை மருத்துவர் பரிசோதித்து காப்பீடு செய்யலாம் என்னும் பட்சத்தில் கால்நடை உரிமையாளர்களின் பெயர், விலாசம், கால்நடையின் தோராயமான வயது, அதன் வண்ணம், இனம், ஈற்று, கால்நடையின் விலை மதிப்பு, காதணி எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டு கால்நடை உடல் தகுதி சான்றிதழ் அளிப்பார். காப்பீட்டு காலம் முடியும் வரையோ அல்லது காப்பீட்டு கோரி விண்ணப்பிக்கும் வரையோ இந்த காதணி கால்நடைகளில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். கால்நடை மருத்துவர் அளித்த சான்றிதழுடன் கால்நடை காப்பீட்டுக்கான பிரீமியம் தொகை செலுத்தியவுடன் கால்நடை காப்பீடு எண் வழங்கப்படும். அதன் பிறகு கால்நடை பற்றிய காப்பீடு தகவல், அடுத்தடுத்த வருடங்களுக்கான புதுப்பித்தல் மற்றும் இழப்பீடு கோருதல் போன்ற விவரங்களுக்கு இந்த காப்பீடு எண் மூலமாகத்தான் காப்பீட்டு நிறுவனங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். கால்நடைகளுக்கு காப்பீடு செய்யும் பொழுது அவற்றை அடையாளப்படுத்த அணிவிக்கப்படும் காதணி மிக அவசியமான ஒன்றாகும். காதணி இல்லாமல் இருந்தால் காப்பீட்டு தொகையை பெற முடியாது. எனவே காதணி தொலைந்து விட்டாலோ அல்லது எங்கேயாவது விழுந்து விட்டாலோ உடனடியாக அதை காப்பீட்டு நிறுவனத்திடம் தெரிவிக்க வேண்டும். கால்நடை மருத்துவர் ஒருவரின் உதவியோடு வேறு ஒரு காதணியை அணிவித்து அந்த காதணியின் எண்ணை காப்பீட்டு நிறுவனத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். கால்நடைகளின் மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது? காப்பீடு செய்யப்பட வேண்டிய கால்நடைகளின் சந்தை விலை பயனாளி மற்றும் காப்பீட்டு நிறுவனத்தால் கூட்டாக கால்நடை அதிகாரி அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலர் முன்னிலையில் மதிப்பிடப்படுகிறது. மாடுகளின் குறைந்தபட்ச மதிப்பை பால் உற்பத்தியை பொறுத்தும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. பசுவிற்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு ரூபாய் 3000 முதல் 4000 எனவும், எருமை மாட்டிற்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு ரூபாய் 4000 முதல் 5000 எனவும் தற்போது நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது. அடுத்து பிரீமியம் தொகை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். கால்நடைகளுக்கு காப்பீடு செய்யும் பொழுது அதற்கான பிரீமியம் தொகையை ஒவ்வொரு ஆண்டும் காப்பீட்டு நிறுவனங்கள் நிர்ணயிக்கின்றன. கால்நடையின் மதிப்பில் 5% பிரீமியம் தொகையாக செலுத்தப்பட வேண்டுமெனில் 50,000 ரூபாய் மதிப்புள்ள கால்நடைகளுக்கு 2,500 ரூபாய் பிரீமியம் தொகையாக வருடந்தோறும் நாம் செலுத்த வேண்டும். இந்த 2,500 ரூபாயில் 10% சேவை வரியாக வசூலிக்கப்படுகின்றது. அடுத்தடுத்த வருடங்களில் கால்நடையின் மதிப்பு குறையும் பட்சத்தில் கால்நடைகளுக்கான மதிப்பு எவ்வளவோ அந்த தொகைக்கு ஏற்றாற்போல் பிரீமியம் தொகை கணக்கிட்டு வசூலிக்கப்படும். அடுத்ததாக காப்பீடு செய்ய வேண்டிய வெள்ளாடுகளின் சந்தை விலை பணியாளர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் முன்னிலையில் கூட்டாக பேச்சுவார்த்தை மூலம் மதிப்பிடப்பட வேண்டும்.
பொதுவாக வெள்ளாடுகளின் சந்தை விலை, ஆட்டினங்கள், ஆடுகள் கிடைக்கும் இடம் மற்றும் காலத்திற்கேற்ப மாறுபடும். பிரீமியம் தொகை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை நாம் இப்போது அறிந்து கொள்வோம். ஆடுகளுக்கு காப்பீடு செய்யும் பொழுது அதற்கான பிரீமியம் தொகையை ஒவ்வொரு ஆண்டும் காப்பீட்டு நிறுவனங்கள் நிர்ணயிக்கின்றன. ஆடுகளின் மதிப்பில் 4% பிரீமியம் தொகையாக செலுத்த வேண்டுமெனில் 5000 ரூபாய் மதிப்புள்ள ஆடுகளுக்கு 200 ரூபாய் பிரீமியம் தொகையாக வருடந்தோறும் செலுத்த வேண்டும். கலப்பின ஆடுகளுக்கு 5% மற்றும் அயல்நாட்டு இனங்களுக்கு 6% பிரீமியம் தொகையாக செலுத்த வேண்டும். இந்த பிரீமியம் தொகையுடன் 10% சேவை வரியாக வசூலிக்கப்படுகிறது. அடுத்தடுத்த வருடங்களில் ஆடுகளின் மதிப்பு குறையும் பட்சத்தில் ஆடுகளின் மதிப்பு எவ்வளவோ அந்த தொகைக்கு ஏற்றாற்போல் பிரீமியம் தொகை கணக்கிட்டு வசூலிக்கப்படும். குழுவாக 50 ஆடுகளுக்கு மேல் காப்பீடு செய்யும் பொழுது காப்பீட்டு நிறுவனம் 20% பிரீமியம் தள்ளுபடி செய்யக்கூடும். அதுபோல 100 முதல் 500 ஆடுகளுக்கு 15%, 50 முதல் 100 ஆடுகளுக்கு 12.5%, 25 முதல் 50 ஆடுகளுக்கு 5% என குழு தள்ளுபடி முறை சில காப்பீடு நிறுவனங்கள் செய்து கொண்டு வருகின்றன. நீண்ட கால காப்பீடு, அதாவது 5 வருடம் செலுத்தும் பொழுது மொத்த பிரீமியத்திலிருந்து 25%, 2 முதல் 4 வருடத்திற்கு 15% தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஆடுகளுக்கு 7 வயது அடையும் போது காப்பீடு தானாகவே ரத்தாகிவிடும். காப்பீடு செய்யும் பொழுது விவசாயிகள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், தடுப்பூசி மூலம் தடுக்கக்கூடிய நோய்களான தொண்டை அடைப்பான், கோமாரி நோய், ஆட்டுக்கொல்லி நோய், நீலநாக்கு நோய் மூலம் ஆடுகள் இறக்கும்போது இழப்பீடு பெறுவது சிரமம். ஏனென்றால் சரியாக தடுப்பூசி போடாததால் நோய்கள் வருவது கால்நடை உரிமையாளர்களின் கவனக்குறைவாகும். மேலும் முறையற்ற பராமரிப்பு மற்றும் இடப்பற்றாக்குறை போன்றவற்றாலும் காப்பீடு கிடைக்க வாய்ப்பில்லை. வாய்வு தொல்லை, நச்சுத்தீவனம் உண்ணுதல், விபத்து, இயற்கை சீற்றங்களான புயல், வெள்ளம், இடி, மின்னல், சுவாச கோளாறுகள், விஷக்கடி, அறுவை சிகிச்சை, கன்று ஈனும்போது இறப்பு போன்ற காரணங்களால் கால்நடைகள் இறக்கும்போது இழப்பீடு பெறலாம். அடுத்து இழப்பீடு பெறும் வழிமுறைகள் என்னென்ன? முதலில் தகவல் தெரிவிக்க வேண்டும். அதாவது கால்நடை இறந்தவுடன் காப்பீட்டு நிறுவனத்திற்கு 12 மணி நேரத்துக்குள் தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ தகவல் தெரிவிக்க வேண்டும். அந்த தகவலின்படி காப்பீட்டு நிறுவனத்தின் அதிகாரி வந்து கால்நடை இறந்ததை உறுதி செய்து புகைப்படம் எடுத்து கால்நடை மருத்துவர் மூலம் பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிடுவார். அடுத்தது கால்நடை மருத்துவர் பிரேத பரிசோதனை செய்து அறிக்கை இறப்பிற்கான காரணத்தை குறிப்பிட்டு சான்றிதழ் அளிப்பார். இந்த அறிக்கையுடன் கால்நடை ஆய்வு அறிக்கை, கால்நடை உரிமையாளர்களின் கால்நடை இழப்பீடு பெறும் விண்ணப்ப படிவம், அதாவது கிளைம் ஃபார்ம், கால்நடையின் காதணி போன்றவற்றை சேர்த்து கால்நடை இறந்த 24 மணி நேரத்திற்குள் காப்பீடு நிறுவனத்துக்கு சென்றடைய செய்ய வேண்டும். இவ்வாறு ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் விவசாயிகள் இழப்பீட்டு தொகையை பெற்றுக்கொள்ளலாம். கால்நடைகளின் காப்பீடு செய்யப்பட்ட தொகை மற்றும் இறந்தபோது கால்நடைகளின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு 2 வாரத்துக்குள் இழப்பீட்டு தொகையை வழங்கப்படும். அதை பெற்று பண்ணையாளர்கள் புதிய கால்நடைகளை வாங்கி தொழிலை தொடரலாம். காப்பீடு நிறுவனத்துக்கு அளிக்க வேண்டிய ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். காப்பீடு செய்யப்பட்ட உறுதி பத்திரத்தின் நகல், நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவம், கால்நடையின் அடையாள வில்லை, பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் இறந்த கால்நடைகளின் புகைப்படங்கள். இத்தகைய பயனுள்ள காப்பீட்டு திட்டத்தை பண்ணையாளர்கள் பயன்படுத்தி கொள்ள அருகிலுள்ள பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களை அணுகலாம். இந்த விவரங்கள் ஒவ்வொரு காப்பீட்டு நிறுவனங்களிடையே மாறுபடலாம். எனவே காப்பீடு பற்றிய விவரங்களுக்கு அருகிலுள்ள கால்நடை மருத்துவரையோ, காப்பீட்டு நிறுவன அதிகாரிகளையோ, கால்நடை பல்கலைக்கழக பேராசிரியர்களையோ தொடர்பு கண்டு விவசாயிகள் பயன்பெறலாம் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன மருதானியக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடைகளுக்கான காப்பீடு குறித்து மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் பி. திலகர் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? முத்தழகு, விவரங்க அம்புட்டும் பயனுள்ளதாக இருந்தது. ஆமாங்க்கா, இயற்கை சீற்றம், நோய் தொற்று, விபத்து இது போல காரணங்களால் கால்நடைகள் இறக்க நேரிடுச்சுன்னா நம்மளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்க இந்த காப்பீடு நமக்கு கை கொடுக்கும். புரிஞ்சது முத்தழகு. காப்பீடோட பலன் என்ன, அதை எப்படி போடுறது,
இழப்பீடை எப்படி வாங்குறது, இப்படி எல்லா விவரங்களையும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு பிள்ளை. ஆமாங்க்கா, பண்ணையாளர்கள் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா அவங்க கால்நடைகளுக்கு நிச்சயம் காப்பீடு போட்டிருக்கணும். முத்தழகு, காப்பீடோட பலனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்ல. இனி பாரு, ராணி மாதிரி நானும் ஒருங்கிணைந்த பண்ணையும் பண்ண போறேன். நல்லது மருதானிக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்றது எம்புட்டு பலனோ அதை விட ரெட்டிப்பு பலன் கால்நடைகளுக்கு காப்பீடு போடுறது. அதை முதல்ல செஞ்சிடுங்க. ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான், அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது, கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது. கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது, கழனியிலே கூட வந்து தோள் கொடுக்குது. பசித்திருக்கும் வயிறுக்கெல்லாம் பால் கொடுக்குது, பக்குவமாய் கம்பளிக்கும் நூல் கொடுக்குது. பசித்திருக்கும் வயிறுக்கெல்லாம் பால் கொடுக்குது, பக்குவமாய் கம்பளிக்கும் நூல் கொடுக்குது. ஆமமோய், ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க, அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க. கேளுங்க, கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க, அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க. தாயை போல பிள்ளை போல பழகிட வேண்டும், நாம தாராளமாய் அதுகளுக்கு உதவிட வேண்டும். தாயை போல பிள்ளை போல பழகிட வேண்டும், நாம தாராளமாய் அதுகளுக்கு உதவிட வேண்டும். ஆமமோய், ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான், அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது, அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது. பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான், அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான். அடுத்து வருவது வேளாண் செய்திகள். மானாவாரி பருத்தி சாகுபடியில் ஊட்டச்சத்து மேலாண்மை. வெள்ளைத்தங்கம் மற்றும் நார்பயிர்களின் அரசன் என்று அழைக்கப்படும் பருத்தி பொருளாதார முக்கியத்துவம் பெற்ற ஒரு பணப்பயிராகும். பருத்தி பயிர் நமது நாட்டின் சமூகவியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கின்றது. பருத்தி செடிகள் நன்றாக வளர்வதற்கும் உயர் விளைச்சல் தருவதற்கும் சரியான ஊட்டச்சத்து அவசியமாகிறது. மண்ணின் ஊட்டச்சத்து குறைபாடு, காலநிலை மாற்றங்கள், குறைவான காற்றின் ஈரப்பதம் போன்ற காரணிகள் பருத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடுகளை ஏற்படுத்துகின்றன. பருத்தி உற்பத்தியை கட்டுப்படுத்தும் மிக முக்கியமான காரணிகளில் ஊட்டச்சத்துக்களும் ஒன்று. பெரும்பாலும் மானாவாரி பகுதியில் உள்ள மண் வறட்சி நிலவும் போது ஊட்டச்சத்து குறைவாக காணப்படும். பருத்தியில் அதிக விளைச்சல் பெற ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். எனவே பருத்தி பயிர் நன்கு வளர 16 வகையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறது. அவற்றில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் போன்றவை வளிமண்டலத்தால் வழங்கப்படுகின்றன. மேலும் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்தின் மூலமும் வழங்கப்படுகின்றன. நீண்ட காலமாக மீதமுள்ள 10 வகையான ஊட்டச்சத்துக்களையும் மண் தொடர்ச்சியாக பயிர்களின் வளர்ச்சிக்கு வழங்கும் போது ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது.
பருத்தியில் ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது மிகவும் சிக்கலான ஒன்றாகும். ஏனெனில் பருத்தியின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி ஒரே நேரத்தில் நடைபெறும். பருத்தியில் காய்கள் நன்கு பிடிப்பதற்கு ஊட்டச்சத்து அதிகம் தேவைப்படுகிறது. காய்கள் பிடிக்கும் தருணத்தில் பருத்தி செடிகளுக்கு ஊட்டச்சத்து குறைவாக வழங்கப்படுவதால் வேரின் வளர்ச்சி குறைந்து இறுதியில் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் திறன் குறைந்து நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி உற்பத்தியும் குறையும். மானாவாரி பருத்தியில் ஊட்டச்சத்து மேலாண்மை பயிர் வளர்ச்சி, நோய்களின் தாக்கம் மற்றும் தீவிரத்தன்மை ஆகிய முக்கிய பங்கு வகிக்கின்றது. சரியான ஊட்டச்சத்து மேலாண்மை தாவரத்தின் வீரியம், நோய் எதிர்ப்பு மற்றும் அழுத்த சூழ்நிலைகளை தாங்கும் திறனை அதிகரிக்கும். அதே சமயம் ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது அவற்றின் ஏற்ற தாழ்வுகள் பயிரில் தொற்று நோய்களுக்கு வழிவகுக்கும். இதனால் பருத்தியில் ஊட்டச்சத்து மேலாண்மை மிக அவசியமாகிறது. பருத்தியில் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை களைந்து உற்பத்தியை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக தழைச்சத்து பற்றாக்குறையினால் ஏற்படும் அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். செடி வளர்ச்சி குன்றி காணப்படும். செடியின் கீழ் மட்டத்தில் உள்ள இலைகள் வெளிர் பச்சை அல்லது பழுப்பு நிறமாக மாறிவிடும். இலைகளின் மேல் பாகம் காய்ந்து காணப்படும். காய்பிடிக்கும் திறன் குறைந்து காணப்படும். இதற்கான மேலாண்மையானது செடி வளர ஆரம்பித்து புதிய இலைகள் அதிகம் தோன்ற தொடங்கும் பொழுது தழைச்சத்தின் தேவை அதிகரிக்கும். எனவே விதைத்த 60வது நாள் வரை தழைச்சத்து செடியின் தேவைக்கு ஏற்ப கிடைக்க வேண்டும். தழைச்சத்து பற்றாக்குறை தென்பட்டவுடன் 200 லிட்டர் நீரில் 2 கிலோ யூரியாவை கரைத்து அதனுடன் ஒட்டும் திரவம் சேர்த்து 30 மற்றும் 60வது நாள் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக மணிச்சத்து பற்றாக்குறைக்கான அறிகுறிகள். இலைகள் அதிக கரும்பச்சையுடன் சிறுத்து இருக்கும். செடி வளர்ச்சி குறைந்து குறைவான பக்க கிளைகளுடன் காணப்படும். பூப்பது மற்றும் காய்ப்பது தாமதமாகும். பூக்கள் மற்றும் காய்கள் எண்ணிக்கையில் குறைந்து காணப்படும். மணிச்சத்து குறைபாடு வேர் அமைப்பை பலவீனப்படுத்தும். மேலும் வேர் அழுகல் மற்றும் வாடல் நோய்களால் எளிதில் பாதிக்கப்படும். இதற்கான மேலாண்மை முறைகளாவன: 200 லிட்டர் தண்ணீரில் 4 கிராம் ATP கரைசலை இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் தெளிந்த நீரை மேலாக எடுத்து 10 நாட்கள் இடைவெளியில் இலை வழியாக 2 முறை தெளிக்க வேண்டும். அடுத்ததாக சாம்பல் சத்து பற்றாக்குறைக்கான அறிகுறிகள். சுண்ணாம்பு சத்து அதிகமுள்ள நிலங்களில் சாம்பல் சத்து குறைபாடு தோன்றும். ஆரம்பத்தில் முதிர்ந்த இலைகள் லேசான மஞ்சள் கலந்த வெண்புள்ளிகள் தோன்றி பிறகு வெளிர் மஞ்சள் நிறமாக மாறும். இலைகளின் நுனியும் ஓரங்களும் பழுப்படைந்து காய்ந்து கிழிந்து கீழ் நோக்கி வளைந்து காணப்படும். பற்றாக்குறை அதிகம் இருந்தால் முழு இலையும் காய்ந்து தீந்து பின் உதிர்ந்துவிடும். காய்கள் சிறுத்து முதிர்ச்சி அடையாமல் சரியாக வெடிக்காமல் இருக்கும். மேலும் வறட்சியை தாங்கும் திறன் குறைந்து பூச்சி நோய் தாக்குதல் அதிகரித்து விளைச்சல் குறைவதுடன் பஞ்சின் தரமும் குறைந்துவிடும். இதற்கான மேலாண்மை முறைகளானது: பற்றாக்குறை அறிகுறிகள் தென்படும் போது 1 லிட்டர் நீரில் 10 கிராம் என்ற அளவில் பொட்டாசியம் குளோரைடு உரத்தை கரைத்து பருத்தி பூக்கும் மற்றும் வெடிக்கும் காலங்களில் இலை வழியாக தெளிக்க வேண்டும். போதுமான பொட்டாசியம் தாவர செல் சுவர்களை பலப்படுத்தும். பூஞ்சை மற்றும் பாக்டீரியா நோய்களின் பாதிப்பை குறைக்கும். சுண்ணாம்பு சத்து குறைபாட்டிற்கான அறிகுறியானது: பெரிய செடிகள் காய்பிடிக்கும் தன்மை குறைந்து காணப்படும். இலைகள் சுருக்கமுற்று காணப்படும். வேரின் வளர்ச்சி மோசமாக இருக்கும். பருத்தி பயிர் சுண்ணாம்பு சத்தினை தாங்கி வளர்வதோடு இச்சத்தினை அதிகமாகவும் எடுத்துக்கொள்ளும். செடியின் தண்டு உறுதியாக அமைவதற்கு சுண்ணாம்பு சத்து மிகவும் அவசியமாகும். இதற்கான மேலாண்மையானது: 1 லிட்டர் தண்ணீரில் கால்சியம் குளோரைடு 5 கிராம் வீதம் பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் தருணங்களில் இலை வழியாக தெளிக்க வேண்டும். மானாவாரி பருத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் பயிரின் வளர்ச்சி மற்றும் விளைச்சல் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மண்ணில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்வதற்கு மண் பரிசோதனை செய்து உரங்களை நேர்த்தியாக நிர்வகிக்க வேண்டும். குறிப்பாக நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சுண்ணாம்பு சத்து, போரான், கந்தக சத்து, மெக்னீசியம் மற்றும் துத்தநாகம் ஆகியவற்றின் தேவையை சரியான அளவில் பூர்த்தி செய்வது பயிரின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். மேலும் TNAU பருத்தி பிளஸ் என்னும்
பருத்தி பூஸ்டரை பூக்கும் பருவம் மற்றும் காய்பிடிக்கும் பருவங்களில் ஏக்கருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பது வறட்சியை தாங்கும் தன்மையை ஏற்படுத்தி விளைச்சலை அதிகரிக்கும். எனவே மானாவாரி பருத்தியில் நன்கு பயிர்கள் வளர ஊட்டச்சத்து மேலாண்மையை அறிவியல் ரீதியாக மேற்கொள்வது அவசியமாகும். இதன் மூலம் மண்ணின் வளத்தை பாதுகாத்து நீடித்த நிலையான மற்றும் அதிக விளைச்சலை உறுதி செய்ய முடியும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி. வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. கேளு தம்பி, நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி, பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி, நாம பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி, உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி. கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி, நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது, நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது. இட்ட ஓரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது, இட்ட ஓரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது. பரவலாக நோய் பரவிடக் கூடாது, பரவலாக நோய் பரவிடக் கூடாது. நல்ல விரகமில்லா சொட்டு நீர்ப்பாசனம் நீ பாரு, நல்லா விரகமில்லா சொட்டு நீர்ப்பாசனம் நீ பாரு, நீ பாரு. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.